பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆராதனை ஒரு விசேஷித்த சுகமளிக்கிற ஆராதனை. அநேகர் இந்த நாட்களிலே வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறீர்கள். உங்களுடைய வியாதியின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் நம் வேத புத்தகத்தை வாசிக்கிற போது இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஊழியம் செய்கிற போது அநேகருடைய வியாதியை அவர் சுகமாக்கினார். அவரிடத்தில் வந்தவர்கள் யாரும் மறுபடியும் வியாதியாக சென்றதில்லை. அவரிடத்தில் சுகமாக்கும் என்று கேட்டவர்கள் சுகமடைந்தார்கள். அவரிடத்தில் ஜெபம் பண்ணினவர்கள் சுகமடைந்தார்கள். அவர் தொட்டவர்கள் சுகமடைந்தார்கள். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது சுகமடைந்தாள். பல வருடம் வியாதியோடு நீங்கள் இருக்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னம் இன்றைக்கு உங்களை சந்திக்குமானால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை சுகமாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எந்த வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரால் சுகமாக்க முடியாத வியாதி இல்லை, மாற்ற முடியாத பிரச்சனைகள் இல்லை. அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தெய்வமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் வீடுகளில் கேட்கிற போதே பரிசுத்த ஆவியாருடைய பிரசன்னம் எங்களுடைய வீடுகளை நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த கொர்நேலியு வீட்டிலே இறங்கி வந்த தேவனுடைய மகிமை இப்பொழுது ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவருடைய இல்லங்களுக்குள்ளும் இறங்கி வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். அநேக சாட்சிகள் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். சேர்ந்து சொல்ல, வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, பெருமழை போலவே நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய
பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். 103வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் வியாதியை குணமாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்கிற போது, ஆண்டவரே என்னுடைய வியாதியை நீர் சுகமாக்குகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. கழுகை போல மறுபடியும் என்னுடைய வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்கிறவர். நம்முடைய பொருட்களை மாத்திரமல்ல, நம்முடைய சுகத்தை ஆண்டவர் திருப்பிக் கொள்ள செய்ய வல்லமை உள்ளவர். இழந்து போன வருடங்களை திருப்பிக் கொள்ள கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா, சுகம் தர வேண்டும். சொல்லுவோம், யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், தூய ஆவியின் வல்லமையால், இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், தூய ஆவியின் வல்லமையால் சுகம் தர வேண்டும். வாஞ்சையோடு சொல்லுவோம், யெகோவா ராஃபா, சுகம் தர வேண்டும். யெகோவா ராஃபா, இயேசு நாமத்தினால், இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், தூய ஆவியின் வல்லமையா. இயேசுவின் நாமத்தினால், இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், தூய ஆவியின் வல்லமையா சுகம் தர வேண்டும். யெகோவா ராஃபா, சுகம் தர வேண்டும். உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லும், யெகோவா ராஃபா, சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறோம், நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறோம், நேசிக்கிறேன்
உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே நேசிக்கிறேன். உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. ஓ ஷதரகதரபரே ரிகரபசிரே ஓ லபரதரககக சக்கரதரகதே. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஆரோக்கியம் உண்டு, உம்முடைய சமூகத்தில் அற்புதங்கள் உண்டு. ஹல்லேலூயா. இப்பொழுதே சுகத்தை கட்டளையிடுகிறோம், விடுதலையை கட்டளையிடுகிறோம், ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. பொருளாதார நன்மைகளை கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஒருவேளை ஒரு மூலையிலே நீங்கள் படுத்துக் கொண்டிருக்கலாம். இப்பொழுதே ஆண்டவர் உங்களை சுகமாக்குகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் ஒரு சுகம் கிடையாது என்று நினைக்கலாம். இனிமேல் நான் மறுபடியும் எழும்ப மாட்டேன் என்று கூட நீங்கள் நினைக்கலாம். இந்த வேளையிலே நீங்கள் ஆராதிக்கிற போது தேவனுடைய பிரசன்னம் உங்களை தொடுமானால் நீங்கள் மறுபடியும் எழும்புவீர்கள். உங்களுடைய கால்களை ஆண்டவர் மான் கால்களை போல மாற்ற பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுவோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறு. ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி. சந்தோஷமா சொல்லுவோம். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறு. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. Glory. ஆராதனை ஆராதனை. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சித்தம் உண்டு
சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கிறீர். சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கிறீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கிறீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கிறீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்காய் மனதுருகுகிற தெய்வம். எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு வேதனை வருகிற போது மனம் பதறுகிறார்களோ, கவலைப்படுகிறார்களோ, அதே போல நம் ஆராதிக்கிற ஆண்டவர் மனதுருகுகிற தெய்வம் மாத்திரமல்ல, அவர் கரம் நீட்டி நம்மை சுகமாக்குகிறவர். உடைய சூழ்நிலை ஒருவேளை யாருக்கும் தெரியாது என்று நினைக்கலாம். உடைய வேதனைகளை யாரிடத்தில் நான் சொல்லுவேன் என்று நினைக்கலாம். உங்களுக்காக மனதுருகுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சந்தோஷத்தோடு இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடுவோம். விசுவாசத்தோடு சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னை சுகமாக்கிறதற்காய் நன்றி. சுகம் தருபவரே, சுகம் தருபவரே, சுகம் தருபவரே. என்னுடைய சுகம் மருத்துவர்கள் கையில் இல்லை, என்னுடைய சுகம் மாத்திரைகளில் இல்லை. என்னுடைய சுகம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆண்டவர் மனதுருகுவாரானால் இப்பொழுதே உங்களுக்கு சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, glory. ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. சொல்வோம், என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஒரு முறை கூட விசுவாசம் சொல்லும், என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவர், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள், கடைசி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், நீங்க மாத்திரம் எங்க வாழ்க்கையில போதும். ஆண்டவரே, அநேகர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் அதை விட எங்களுடைய வாழ்க்கையில நீர் இருக்கிற போது ஆயிரங்களில் சிறந்தவர். 1000 பேர் எங்களோடு கூட இருந்தாலும் நீர் இல்லாவிட்டால் எங்களுடைய சூழ்நிலைகள் மிகவும் சங்கடத்திற்குரியதாய் மாறிவிடும். ஆண்டவரே, ஒருவரும் எங்களோடு இல்லாமல் இருக்கிற போது நீர் மாத்திரம் இருந்தால் 1000 பேரை காட்டிலும் அது எங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை, நம்பிக்கையை தரும். ஆண்டவரே, பிரசன்னம் வேணப்பா. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Gloria Shabaradaride. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவரே, வார்த்தையால் உருவாக்கிறீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா
என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே, என் ஆத்மநேசரே, என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னை மீட்க உம்மையே பலியாக தந்தீர். என் வாழ்நாள் எல்லாம் உமக்காக வாழ்வேன். இந்த நிமிஷத்திலே ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உமக்காக நான் வாழுவேன் என்று சொல்வோம். ஆண்டவர் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற போது அவர் நம்மை பிரியப்படுகிற தெய்வமாயிருக்கிறார். அதை ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக ஆண்டவர் கணக்கில் வைத்துக் கொள்ளுகிறவராயிருக்கிறார். Glory O God, இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருந்ததற்காய் நன்றி. தொடர்ந்து இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இப்படிப்பட்ட ஆராதனைகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். அநேகர் இதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட, நன்மைகளை பெற நீர் உதவி செய்ய போகிறதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நீர் அதிகமாய் செய்கிறவர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், எங்களோடு சேர்ந்து ஆராதியுங்கள். அநேகருக்கு இதை நீங்கள் அனுப்புங்கள். அநேக செய்திகளை நம்ம அனுப்புகிறோம், நல்லது. அதனோடு சேர்ந்து இப்படிப்பட்ட ஆராதனைகளை, செய்திகளை நீங்கள் அனுப்புவீர்களானால் நீங்கள் ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறீர்கள். நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.